நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கம் கண்டக்டருடைய பணி நியமனங்கள் அனைவருக்கும் வழங்கப்பட்டு விட்டதா? டிசிசியோடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இன்னும் 800க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு பெண்டிங்கில் இருக்குது அப்படின்ட்டு குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அவர்களுக்கு எப்பொழுது இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டரு கொடுக்க போகிறாங்க? ஸோ இந்த பெண்டிங்கில் வைக்கப்பட்ட நபர்கள் பார்த்திங்கன்னா மெரிட் லிஸ்ட்டில் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா நல்ல மதிப்பெண்கள் வாங்கியும் அவர்களுடைய பெயர்கள் பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் லெட்டரில் வரலை அப்படின்ட்டு நிறைய பெருமக்கள் பார்த்திங்கன்னா கோபத்தோடு இருக்காங்க. இந்த செகண்ட் அப்பாயின்மெண்ட் லெட்ரு மீண்டும் 2ஆம் கட்ட அப்பாயின்மெண்ட் லெட்ரு அனுப்ப தமிழக அரசு போக்குவரத்து கழகம் முன்முயற்சியாக ஈடுபட்டிருக்காங்க. போக்குவரத்து கழகத்தில் இந்த 2வது அப்பாயின்மெண்ட் லெட்ரு இன்னும் ஒரு சில தினங்கள், அதாவது மார்ச் மாதம் 10ஆம் தேதிக்கு முன்னாடியே இந்த 2ஆம் அப்பாயின்மெண்ட் லெட்ரு உங்கள் கைக்கு வந்துவிடும். ஆல்ரெடி முதல் அப்பாயின்மெண்ட் லெட்டர் பெற்றவர்கள் அனைவருமே பணியில் சேர்ந்துட்டாங்க, ட்ரைனிங் போயிட்டுருக்காங்க. ட்ரைனிங்கு ரொம்ப கடுமையாக ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க கைஸ். ரொம்ப கடுமையாக இருக்குது. அரை மணி நேரம் நீங்கள் லேட்டாக போனால் கூட பர்மிஷன் லெட்டர் முதற்கொண்டு கேட்குறாங்க. அந்த மாதிரி ஒரு கடுமையான ட்ரைனிங் இருக்குது. ட்ரைனிங்கில் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக மீண்டும் 7,800 கட்ட வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ மீண்டும் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 15 தினங்கள்லேருந்து ஒரு 20 தினங்கள் வரைக்கும் தான் உங்களுக்கு இந்த ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க அதிகபட்சம். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த மாவட்டத்தோடைய டிப்போவில் இருக்கீங்களோ அதுலேருந்து முன்னாடி ஒரு அந்த சரௌண்டிங்கில் இருக்கிற ஒரு 3-4 டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான் நீங்கள் பேருந்துக்கு அனுமதி கொடுப்பாங்க முதற்கட்டமாக. ஸோ 3 ஆண்டுகள் நல்லபடியாக எந்த ஆக்சிடெண்ட்டும் செய்யாமல் இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு பணி நிரந்தர வாய்ப்பை கொடுக்க போகிறாங்க. இதுதான் தற்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கிற போக்குவரத்து கழகத்தில் விதிமுறைகள். ஸோ பிறகு பார்த்திங்கன்னா இந்த டிஎன்எஸ்டிசியில் முதற்கட்டமாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பெற்றவர்களுக்கு பணி நியமன ஆணைகள் எல்லாமே கொடுத்துட்டாங்க. அவங்களும் இப்போ ஜாயின் பண்ணிட்டாங்க. மீதி இருக்கிற நபர்கள் எல்லாத்துக்குமே மெரிட் லிஸ்ட்டில் நிறைய பேர்களுடைய பெயர்கள் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க பார்த்தீங்களா. அவர்களுடைய பெயர்களும் விரைவில் வர இருக்க மக்களே. ஸோ கண்டிப்பாக அவர்களுக்கும் மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுக்க போகிறாங்க. ரெடி ஆகிக்கோங்க மக்களே. பெரிய அப்டேட் எல்லாமே போக்குவரத்து கழகத்தில் கொடுக்க போகிறாங்க. இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு இந்த மாதிரி சர்டிஃபிகேட்டில் ஏதாவது குறைபாடுகள் இருப்பின் அப்படின்னா தயவு செய்து அதை உடனடியாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி குறைபாடுகள் இருந்துச்சு அப்படின்னா உங்களை நிராகரிப்பு கண்டிப்பாக போக்குவரத்து கழகத்தில் நிராகரிக்கப்படுகிறார்கள். ஏன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் சான்றிதழ் நிறைய பேர்கிட்ட ப்ராப்பராக இல்லை, வேலிடாக இல்லை அப்படின்றதுனால அவர்களை நிராகரிக்கப்படுறாங்க. ஸோ அதே போல் இந்த கல்வி சான்றிதழ்கள் ஏதாவது குளறுபடியாக இருக்குது, தவறான சான்றிதழ்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நிராகரிக்கப்படுகிறார்கள். ஸோ புகைப்படங்கள் வித் பேட்ச் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுடைய யூனிஃபார்ம் கொஞ்சம் நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த க்ரூமிங் சென்ஸ் இல்லை அப்படின்னா உடனடியாக உங்களை நிராகரிக்கிறாங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இதெல்லாமே பார்த்திங்கன்னா இன்டர்வியூவில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பெற்ற நண்பர்கள் போயிட்டு வந்ததை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அவங்கள ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக உடற்தகுதி சான்றிதழ்கள், ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு, திற குறைபாடு, காது கேட்கும் திறன், சகிப்புத்தன்மை, நன்னடத்தை சான்றிதழ்கள், அரசு மருத்துவர்கள், தலைமை ஆசிரியர்கள் போன்ற பச்சை மையினால் சிக்னேச்சர் போடுறவங்ககிட்ட நீங்கள் இதை வாங்கிக்கணும். ஸோ வங்கிகள், தேசிய வங்கி மயமாக்கப்பட்ட வங்கிகளில் நீங்கள் போயிட்டு டிடி எடுத்து நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க. செகண்ட் பேட்சுக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் லெட்டர் இன்னும் ஒரு சில தினங்களில் வந்துடும். நீங்களும் பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ போக்குவரத்து கழகத்தில் புதிய நியமனங்கள் அனைத்துமே இந்த ஏப்ரல் மாதம் முதல் வெளியிட போகிறாங்க. ரெடி ஆகிக்குவாங்க மக்களே. அடுத்தடுத்த தகவலை தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.